நடிகை ஒருத்தரோட விஜய்க்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு விஜயோட மனைவி சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போயிட்டு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் திரிஷாவை வச்சு பேசுனது பெரிய பேசுபொருளானது இந்த நேரத்துல குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்ச மனுவுல சங்கீதா அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பார்ப்போம். 1999ஆம் ஆண்டு விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனா 2021 ஏப்ரல் மாசம் நடிகை ஒருத்தரோட விஜய்க்கு திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருந்ததா எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த நடிகையோட உறவுல தொடர்ந்து அவர் இருந்ததா சங்கீதா குற்றம் சாட்டியிருக்காங்க. நான் உறவை முறிச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் உறுதியளிச்சதுக்கு அப்புறமாவும் இப்ப உறவுல தொடர்ந்து இருக்கிறதுனால மனதளவுல நான் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. நான் பலமுறை வலியுறுத்தினாலும் இரக்கமே இல்லாம அவர் இந்த உறவுல தொடர்ந்து இருக்கிறதா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு முதல் இப்ப வரைக்கும் மனதளவுலையும் உணர்வு பூர்வமாகவும் என்னை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு அந்த மனுவுல சொல்லியிருக்காங்க. அதே வீட்டுல 2 பேரும் ஒண்ணா இருந்தாலும் நாங்க தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. என் கணவர் விஜய் அந்த நடிகையோட வெளிநாட்டுக்கு அடிக்கடி போறாரு. பொது நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அந்த போட்டோவை அந்த நடிகை பொது வெளியில வெளியிடுறாங்க. அந்த புகைப்படங்கள் என்ன மட்டும் இல்லாம என் குழந்தைகளையும் என்னை சுத்தி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த மனுவுல சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்துல விஜய் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு விளக்கமும் வரல. திரைத்துறையில மட்டும் இல்லாம அரசியல்லையும் இந்த விஷயம் பெரிய பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, அரசியல்ல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.